அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வைங்க. அண்ணன் தம்பி இருந்தா தம்பி ஒருத்தன் அடிச்சுட்டான்னு வையி, அண்ணே வந்து கேட்பான், என் தம்பிக்கு மண்ணில முடியலாம இருக்கலாம், என் தம்பி நீ எப்படி அடிப்ப? எப்படி அடிக்கலாம் நீ? என் தம்பி நீ எப்படி அடிப்ப? காத்தோட இழக்கு அடிப்பே நீ என் தம்பிய இடம் கிடைச்சது அடிச்சேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நீ இல்லாத இருக்கும்போது முத்தையில் நின்னாரு அடிச்சு போட்டேன். அப்போ என் தம்பி எவன்ல அடிச்சான்னு வந்து கேட்பாங்களா? பக்கம் துடிக்குமா ரத்தம் துடிக்குமான்னு இருக்கான். ரத்தம் தான் துடிக்கும், பக்கம் துடிக்காது. அதனால தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி என்பார்களே. அதனால அவன் தெத்தெடுத்து பிள்ளைய வளர்க்கவே வேண்டாம் மன்னவா. அப்படி என்று அந்த நாகக்கண்ணி பெண்குடியால் ஆகப்பட்டவள் நாகராஜனிடத்திலே வந்து இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? கண்ணே நல்ல புளிய மரம், கண்ணே நல்ல புளிய மரம், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே, கவிரோடு என்ன மன்னவா, கவிரோடு என்ன இந்த வயசுல பிள்ளை இல்லாம நம்ம எந்த வயசுல எனக்கு பிள்ளை இருக்க போகுது? உங்களுக்கு 50 வயசாச்சு. ஆமா எனக்கு 47 வயசாச்சு. ஆமா நமக்கு 3 வயசு டிஃபரன்ஸ். அப்ப வயசுக்கு மூத்தவள கல்யாணம் முடிச்சா அவ ஏழைன்னு கேட்டாலும் வருத்தப்பட வேண்டாம். பரவாயில்ல நமக்கு வயசுக்கு மூத்தவளை கேட்டு போறா. ஆமா அதான் எங்க ஆச்சி தினமும் கேட்கா. அவதான் நாய கட்ட மாதிரி கேட்காளா. ஆயிரங்கால வச்சு வாங்கு வாங்கு வாங்குன்னு வாங்குதா. ஆயிரங்கால என்ன தாயி? விளக்குமாறு. அதாவது வீட்ல அம்மா ஆச்சி கூப்பிடுவா. கூப்பிடு எதுக்கு? வாங்க அம்மா அப்படிம்பா. சரி நானும் கொஞ்சம் அணக்கமா போவேன். ஆமா போன உடனே சரி போன உடனே சொல்லுவா. அவ சொன்னால ஆமா வெஞ்சாமர 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 விளக்கமாறு. கழுதைக்கு பேர் முத்துமாலையா. ஆமா அந்த மாதிரி சரி
விளக்குமாறு எடுப்பா சப்பு 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 சப்புன்னு 4 போடு ஓடுவா. எங்க மூஞ்சிலியா? மூஞ்சில இல்ல, தலையில அடிப்பா. தலையில அடிப்பா. அடிச்ச உடனே சரி அப்பந்தான் தெரிஞ்சவங்க 4 பேர் வருவாங்க. அப்ப பார்த்து வருவாங்க. ஆமா. சரி அண்ணாச்சியோ என்ன முத்தி அண்ணாச்சி வாங்க, கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. சரி நான் போவேன். ஆமா போய் கேட்டுட்டு சொல்லுவாங்க என்ன தலையெல்லாம் ஈக்கி மாறா இருக்குமாங்க. அண்ணாச்சி வீட்டுல என் வீட்டுக்காருக்கு வேலை பார்க்க ஒத்தைக்கு செத்த ஆள் இல்ல. சரி அதனால கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேலை பார்த்தேன். ஒற்றை அடிச்சேன். ஒற்றை அடிச்சேன், அதனால மேலெல்லாம் ஈக்கு மாறா இருக்கு. சரிதான் ஒற்றை அடிச்சதுதான். முடியல சைடுல ரொம்ப ரத்தம் வர மாதிரி இருக்கு. என்ன அது வேற ஒண்ணு ஈக்கி குத்திச்சு அப்படின்னு சொல்லி சரி அவரை சரி கட்டி போக சொல்லிடுவேன். சரிதானே? என்ன செய்ய அது மாதிரி 1000 காலத்து வந்து சப்பு சப்புன்னு ஒரு சாத்துதான். அப்ப இந்த நாகக்கண்ணையும் நாகராஜன் இடத்திலே சரி இதுவரைக்கும் நம்ம பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டோம். சரிதான். ஒருவேளை இனிமே நம்ம செத்து போயிட்டோம்னா ஆமா வாழ்ந்திருந்து நாம வைகுண்டம் சேருங்காலம் வந்தா நமக்கு வழியினப்ப பிள்ளை இருக்கா இல்லையே. சேர்ந்திருந்து நாமல் சிவலோகம் சேரும் காலம் வந்தா ஆமையா சேர்ந்தனுப்ப நாமளுக்கு குழந்தை கிடையாது அல்லவா? ஆமா. அதனால என் அண்ணா நாகராஜா என்னய்யா அப்படியே நம்ம மாண்டு மடிந்தோமையானா என்ன ஆகும்? மையான கரையிலே பெரிய போராட்டம் வரும் அல்லவா? அது என்ன போராட்டம்? மன்னாட்டாங்கரை ஓரோ ஆட்டாங்கரை ஓரோ கரை ஓரோ அங்கங்கரைக்கு அங்கங்கரைக்கு போராட்டம் என் மன்னவா என் தெய்வமே மன்னா கோலத்தாங்கரை ஓரோ கரை ஓரோ ஓட ஓடைக்கு ஓட ஓடைக்கு போராட்டம் என் தெய்வமே என் மன்னவா மன்னா தீர்த்தே கரை ஓரோ கரை ஓரோ செம்பு எடுக்கு செம்பு எடுக்கு போராட்டம் என் மன்னவா என் தெய்வமே மன்னவா சொந்தக்காரை போறா சுடுகாடு மட்டும் தீரா நம்ம இனத்தானோட போறா இறந்து போனாலும் தீரா சொந்தக்காரன் போராட்டம் செத்தாலும் தீராது ஆமையா இனத்தான் போராட்டம் இறந்து போனாலும் தீராது என்பார்கள் மன்னவா. ஆமா. பிள்ளை இல்லாமலே நாமல் செத்து முடிந்தோமையானா ஆனால் கல்யாணக்கரையில கொண்டு நம்மள அடக்கம் பண்ணணும் வைங்க. சரி. நமக்கு ஈமக்கிரியெல்லாம் செய்யணும். ஆமா. அப்ப தான் பெத்த திருமகன் இல்லையானா ஆனால் சொந்த பெரியப்பா மகனா இருக்கும். சொக்காரன் ஆமா அவனை கூப்பிட்டு எப்ப தம்பி என்ன உங்க சித்தப்பாவுக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லடா, சரி கொஞ்ச நாளைக்கு இருந்து உங்களை பிள்ளையா வைத்திருந்தாரு, உங்களுக்கு வேணுங்கதே செஞ்சாரு. ஆமா திடீர்னு இப்ப வயசாகி போச்சு செத்து போனாரு. போனாரு. அதனால நீங்க தான் வந்து கொள்ளி வைக்கணும், அவருக்குன்னு பிள்ளை இல்ல. ஆமா வாங்கடா வந்து உங்க கைய வைங்கன்னா என்ன சொல்லுவான்? அவன் சொல்லுவான் எப்படி? காசு பணம் இருந்தது சொத்து சுகம் இருந்ததுன்னு வை, ஆ. 4வது வீட்டு பங்காளியா இருந்தாலும் நான் தாமல கொல்லி வைப்பேன்னு முன்னால வந்து நிப்பான். அவன் நான் நாமல வைப்பேன். பின்னால ஒரு அருவாளையும் தொங்க விட்டுருப்பான். அவன் கொடுக்கருவா. ஆளை பயங்காட்ட. சரிதானே? அப்போ சொந்த பெரியப்பாவ நான் இருந்து சரி இவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கேன், என்னைவா அவனை கூப்பிட்டு கொல்லி வைக்க சொன்னா அந்த பாவி சொல்லுவான், என்ன சொல்லுவான்? போங்கடா போலத்தவங்களா, ஓசர் கட்டுவானே. நான் எங்க அப்பா செத்ததுக்கே கொல்லி வைக்கல, அதானே எதுக்கோ அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளி அடிக்காம போயிட்டான் பாவி, சரிதானே? இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன். ஆமா சித்தப்பனாவது செத்தப்பனாவது ஹாய் ஒண்ணு மத்த பையன் தூக்கியா சவத்தை ஓடு கொண்டு போடவன ஓடு குழிக்குள்ள ஓடு அப்படின்னு பேசுவான். சரிதான். அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். அவன் என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி ஆமா இந்த பாம்பே நகர்ல போய் ஒரு டீ தாங்கன்னு சொன்னா தருவாங்களா? ஆமா பணம் இருக்குன்னு சொல்லி கேட்டா தருவாங்க.
அண்ணாச்சி போய் ஆமா டீ கடையில போய் டீ கேட்டோம்னு சொன்னா என்னைவாரு அண்ணாச்சி நான் நல்ல குணக்காரன் என்கிட்ட ஏகப்பட்ட நல்ல குணங்கள் இருக்கு நல்ல புள்ள ஆமா 2 டீயும் 2 பாவும் கொடு வடை பாவும் கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாரா வெண்ணிய பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு வெண்ணிய பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு திருக்குப்பைய ஆமா இந்தியா காலமே வந்துட்டான் காலையில வந்துட்டான் குணம் இருக்கா பணம் இருக்கா அவன் குணம் யாருக்குடா வேணும் அப்படின்னு பேசுவான் அவன் குணத்தை வந்து குப்பையில போடு அப்படிம்பா அது மாதிரி ஆமா எய்யக்கூடிய வேளானது ஆமா அது எவ்வளவு வேகமா எய்தமோ ஆமா அந்த வேளானது அது வரைக்கும் தான் போகும் பணம் பாதாளம் வைக்கும் பணம் 10 செய்யும் அதாவது ஒரு வேலை கொண்டு எரிந்தோமையானால் அதன் வேகம் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் தான் அந்த வேல் பாயுமா ஆனால் பணம் மட்டும் பாதாளமும் தாண்டி போகும் இருக்காங்க பணத்தை கண்டா பிணமும் ஆயப்பழக்குமா உலகமே பணத்துக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்கு அதான் பணம் மந்தியில குணம் குப்பையில் இருக்காங்க மன்னவா பணம் 10 செய்யும் இந்த சாயந்தக்கார கையில இருந்தா 11 செய்யும் 20 செய்யும் அதுதான் சொல்லியிருக்கான் காசே தான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாடான்னு இருக்கான் கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே இருக்கான் கண்ணதாசன் கதை எழுதினாரா எப்படி எத்தனையோ கதை எழுதியிருக்கார் எழுதக்கூடிய நேரத்துல அவருக்கு வந்து காசு கிடையாது காசு கிடையாது பணம் இல்ல தம்பிட்ட போய் மகனை விட்டு சரி நம்ம சித்தப்பாட்ட போய் ரூபா வாங்கிட்டு வான்னு சொன்னாரு சொன்னார் ரூபா வாங்கிட்டு வான்னு சொன்ன உடனே என்னாச்சு கொடுத்தாரா சித்தப்பா கொடுக்கல கொடுப்பாரு என்கிட்ட எது பணம் அதானே அப்படின்னு சொன்னாரா சித்தப்பா ஆமா சரி அப்பந்தான் அந்த பாட்டு எழுதினாரா எப்படி எழுதினார் அதாவது கண்ணதாசன் வந்து பெரிய அறிவாளி சாதாரணப்பட்ட ஆளா அவரு ஆமா அப்பந்தான் எழுதினாரு என்ன எழுதினாரு எப்படி அண்ணன் என்னடா தம்பி என்னடா சரி அண்ணன் என்னடா தம்பி என்னடா பணம் இல்லாத உலகத்தில் நம்ம இருந்து என்னடா செய்ய அதானே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினாரு சரிதானே அம்மா அதனால என் மன்னா நாகராஜா பணம் மந்தியிலே குணங்குப்பையில் என்பார்களே இதற்கு மேல நாம இருந்தால் இழப்போம் என்று நாகக்கண்ணி கணக்கவலையை தாங்க முடியாமல் மன்னா யாருடைய தீவிரையோ எனக்கு யமனுடைய சொல் பிழையோ எனக்கு காலத்தோட விதிப்படியோ அந்த கடவுளோட சோதனையோ என் தாயாரு விதிப்படியோ எனக்கு விதிப்படியோ என் தலையடியே கவலைப்பட்டு கண்ணீரை வடித்தார். மலகொலியை தின்னு செத்துருவேன். இனியும் நாம இப்படி இருந்தோமையா, இனி நம்ம இப்படி இருந்தோம்னு சொன்னா நமக்கு பிள்ளை கிடைக்காது. அதனால பிள்ளை வரம் நம்மளுக்கு வேணும் என்று சொன்னா
ஆமையா தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்களே சொல்வார்கள். நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கு இந்த பத்திரகாளி அம்மாளே துணை இருப்பார். சந்தோஷப்பட்டா சாமியை கும்பிடுவோம். ஆமா. சங்கடப்பட்டா ஆமா. சங்கடப்பட்டா சாமியை கும்பிடுவோம். சாமியை தேடி வருவோம். சந்தோஷமா இருந்தா வீட்டை டிவி போட்டு பார்ப்போம். டிவியை போட்டு பாப்போம்னு சொன்ன உடனே ஆமா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துட்டு? என் வீட்டுல உங்க அக்கா இருக்கால, ஆமா எங்க அக்கா, அவன் டிவியை போட்டு பாத்துக்கிட்டே இருப்பான். எங்க அக்கா தானே அவன் கட்டி கொடுத்துருக்கு. உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயுமே டிவியை போட்டு தான் பாப்பாங்க. அந்த நாடகம் இந்த நாடகம் பாத்துக்கிட்டே இருப்பான். சரி நான் போய் எப்படில என்ன கொஞ்சம் அறு வச்சு கூட டிவிலன்னா நாடகம் எல்லா சேனல்லையும் ஒரே நாடகம் தான். சன் டிவில நாடகம், விஜய் டிவில நாடகம், கலர்ஸ்ல நாடகம், எல்லா சேனல்லையும் நாடகம் தான் போடுவாங்க. அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு என்ன கொள்ளையா போகுது? இப்பதானே வேலைக்கு போயிட்டு வந்து உட்காரு கொஞ்ச நேரம் இருமியா நாடகத்தை ஆளோட பாரும்பா. விளம்பரம் வரட்டும், இடைவெளி வரட்டும், எனக்கு வயிறு வலிக்கு ஆமா சோறு வச்சு கொடுமே. ஆமா அவ சொல்லுவா சரி கொஞ்சம் விளம்பரம் போடட்டும். ஆமா இடைவெளி வரட்டும், விளம்பரம் போடும்போது நமக்கு சோறு வச்சு தாரேன்பா. அப்படி உன் துன்பத்துல எனக்கு விள முடியல. ஆமா தினம் வந்தாலும் எப்போ வந்தாலும் நான் காட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தா நீ சோறு வச்சு கொடுக்க மாட்டேங்க, ஒரு தண்ணி தர மாட்டேங்க, ஆமா ஒரு கிளாஸ் காபி தர மாட்டேங்க, அதனால என்ன நீ என்ன மதிக்க மாட்டேங்க. சரி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஒரு நாள். என்ன சொன்னீரு? கேபிள்ல நான் நாண்டுக்கு நிக்க போறேன். நாட்டுக்கு நிக்க போறியா? டிவி பார்த்ததுக்காயா? ஆமா சரி, டிவினா ஒரு கணக்கு வேண்டாம். அப்ப நீ கோவத்துல நாட்டுக்கு நிக்க முன்னே ஆச்சி உடனே டிவி ஆஃப் பண்ணிருப்பாளே. ஆஃப் பண்ணாளா? அந்த கதையை கேட்காத. என்ன அவ என்ன தெரியுமா, நாட்டுக்கு நிக்க போறியரு, அவன் சாவ போறியரு. ஆமா இந்த டிவியை மறைக்காம ஓரமா போய் நில்லும். சரிதானே அப்படின்னு சொன்னா நாடு நிக்க போறது கூட அவளுக்கு கவலை இல்ல பிறகு. அவளுக்கு டிவில வந்து அந்த சேனல் போயிருக்குல, சீரியல் முக்கியம். ஆமா நான் ஒரு விவரமா உள்ளவன். என்ன தெரியுமா, இவட்ட சாவத மாதிரி ஆமா ஒரு முக்கல போய் கயத்தை போட்டேன். சரி கயத்தை போட்டா செத்து போவோமே, கழுத்துல மாட்டினா செத்து போவோம் அப்படின்னு சொல்லி சரி ஒரு ஓரத்துல கயத்தை போட்டு முத்தத்துல போய் நின்னுக்கிட்டேன். வீட்டுக்குள்ள கயத்தை போட்டு நாட்டுக்கு நிக்காம வெளியே என்னையா வேலை உனக்கு? அங்க நின்ன அந்த மணிக்கு வந்தா மனுஷா என்ன நீ செத்துரு பண்ணல பார்த்தேன், கயிறு அங்க இருக்கு, நீ எங்க முத்தத்துல போய் நிக்கணும். கோணப்பையெல்லாம் கயிறு உள்ளடக்க அங்க போய் தொங்கு. ஆமா அப்படின்னாலும் நீ உனக்கு சாவ பயமா இருந்ததுன்னா சிரட்டையில தண்ணி வச்சுட்டு உள்ள பாஞ்சிருக்கலாம்ல. அப்படியா? அதுவும் பாயலாம். அதான் சொல்லிருக்காங்க. சரி வெத்தி தீப்பெட்டிய விரலால தூக்கிடுவேன், வெத்தி தீப்பெட்டிய விரலால தூக்கிடுவேன், பத்து குளத்தை கண்டா வளைய சுத்தி வருவேன், குளத்தை கண்டா பெருங்கரைய சுத்தி வருவேன், அதுலயும் சாவில்லைன்னா அடுத்தாப்புல யோசனை தான், முகட்டில கைட்ட போட்டு முத்தத்தில நின்னுடுவேன், அதுலயும் சாவில்லைன்னு முட்டையும் முருங்காய் 3 மாசம் தின்னு பார்த்தா அதையும் சாவு. இத்தனையிலும் சாவு வரலன்னா சிரட்டையில தண்ணி வச்சு உள்ள வாஞ்சிருவாரு. சிரட்டையில் தண்ணியை வச்சு குமுக்குன்னு வாஞ்சிருவேன். அப்போ இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் 12 வருடமாகவே பிள்ளை இல்லை என உடனே இனியும் நாமல் குழந்தை இல்லாமல் இருக்கணுமானால் இறைவனை எண்ணினாமல் தவம் இருந்தால் குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி எப்படி தவம் இருக்க வருகிறார்கள். வெள்ளி சமா தலை மொழிகி, வெள்ளி சமா தலை மொழிகி, வெள்ளி சமா தலை மொழிகி, தலம் மொழிகி, அங்கே விரதம் அது இருந்து அங்கே விரதம் அது இருந்து
கோழி முட்டை வைத்தார் ஒரு குண்டூசியை நாட்டினார் சரி ஊசி மனையின் மேலே இரு பேர்களும் நின்று கொண்டு ஆமா நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள் ஆஹா இப்படியாகவே தவம் இருந்து வரும்போது என்னய்யா 12 வருடமாகவே உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் சரி அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் ஆமா 6 வருடங்கள் இருந்து தவம் செய்து வருகிறார்கள் ஆமையா 12 வருடமாகியும் பகவான் வரவே இல்லை இல்ல ஆண்டவன் வராமல் இருந்தபோது என்னய்யா அந்த இறைவனை எண்ணிய அழுது புலம்பினார்கள் எப்படி ஐயா ஆண்டவனே பகவானே சம்பு சங்கரா ஆண்டவனே பகவானே சம்பு சிவ சம்பு சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரு இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சாமி படியலக்கும் படியலக்கும் பரம்பொருளே சிவ சம்பு சங்கரா வாழை செய்யும் தவத்தை பாரு இந்த வாழை செய்யும் தவத்தை பாரு சாமி என்ன குற்றம் நான் என்ன குற்றம் செய்துட்டேனோ சிவ சம்பு சங்கரா பாராமல் இருப்பதேனோ என்னை பாராமல் இருப்பதேனோ அவர்கள் தவமிருந்து வாரபோது ஆடாதே கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா சாமி நகராதே கைலாசம் அங்கே நகண்டு வெள்ளே ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆமையா நகலாத கைலாசம் நகண்டு வெள்ளவே ஆடும் போது ஆமா அப்பத்தான் பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான் என்ன செய்கிறார் ஒரு நாளும் இல்லா திருநாளாக கைலாசம் ஆடுகின்றதே ஏன் இருக்கு அப்படின்னு ஞானத்தினாலே பார்க்க ஆமா நாகராஜ நாகக்கண்ணியினுடைய தவங்களை கண்டார் ஆஹா தவத்தை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார் ஆமா ஏன்னா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு இந்த சின்மத்திலே பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும் தெரியும் அப்ப இதை தெரிந்து கொண்டு இறைவனாகிய பகவான் ஆமா ஒன்றும் தெரியாதவரை போலவே சரி என்னைக்கும் போலவே அன்னைக்கு ஆண்டவே படியிறக்கவே பயணமாக வருகின்றார் வருகின்றார் அப்படி படியிறக்கவே பயணமாக வரும்போது என்னய்யா பார்வதி சும்மா இருப்பாளா இருக்க மாட்டார் அன்னைக்கு பார்க்க ஆண்டவனை கூப்பிட்டு ஆ, ஆண்டவா பரம்பொருளே ஐயா ஈரேழு உலகம் எல்லாம் நீங்க தினமும் இறை இழக்க போறீங்க சரி நீங்க தினமும் படி இழக்க போனா நான் பார்வதி தினமும் ஒத்தையில தானே இருக்கேன் நான் ஒத்தையில இருக்க அதனால நான் ஒத்தையில இருப்பதனால ஆமா உங்களோட சேர்ந்து இன்னைக்கு உங்க கூட நான் படி இழக்க வரப்போறேன் என்ன ஒத்தையில என்ன இருக்கேன்னா ஆ, அந்த டிவி சன் டிவி வச்சு எம்ஜிஆர் படமா பார்க்க வேண்டியதானே அந்த காலம் டிவி இல்லல அப்ப டேபர் கடை போட்டு டிஎம் சவுந்தரராஜன் பாட்டா கேட்க வேண்டியதானே அதுவும் இல்ல அப்ப செல்ல நோண்ட வேண்டியதானே செல்ல நோண்டவா இந்த டச் மொபைல் வந்ததே கேடா போச்சு என்னாச்சு நீ வேற அப்பவே செல்லு வராத நேரத்துல செல்ல பார்க்க சொல்லுத ஆமா இந்த செல்லு என்னைக்கு வந்துச்சோ ஆமா உலகமே அந்த செல்லுக்குள்ளதான் இருக்கு பாத்துக்கோ ஆமா செல்லு உலகம் பூரா செல்லு உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே செல்லு இருக்கு செல்லு இருக்கோ என்ன செல்லு இருக்குன்னா என்ன செல்லு கோழி செல்லு கோழி செல்லு இருக்கோ ஆமா என் வீட்டுக்காரி இப்படிதான் ஒரு செல்லு கேட்டா அவன் சீரழிஞ்சு போச்சு அதனால டச் மொபைல் வந்ததுல இருந்து நாடே ஒரு மார்க்கமா இருக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நல்ல விதமா
பயன்படுத்தினா நல்லதே தரும், கெட்ட விதமா பயன்படுத்தினா கெட்டதே தரும். ஆமா. அதனால அந்த காலம் இந்த டிவி, டேபிள் கார்டு, லேப்டாப், மொபைல் இதெல்லாம் கிடையாது பாருங்க. அதனால பார்வதி ஒத்தையில இருப்பதனால உங்களுடைய வடி இழப்பை உமையவள் பார்க்க வேண்டும். பகவானோட வடி இழப்பை பார்வதி நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவன் பார்த்தார். ஏய் பார்வதி, இன்னைக்குமே நான் தானே போவேன், இன்னைக்கு என் கூட வாரேன்னு சொல்லுகிறாயே, என்னோடு உன்னை அழைத்து செல்வதிலே எந்த குறையும் இல்லை. உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாக படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன், ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் இருக்காதம்மா, அவருக்கு நான் ஒரு கோட்ட பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். அதனால நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போயிட்டு வரேன். ஆண்டவா, உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். அப்போ உன் வாய் நான் சொன்ன உன்னை நான் நம்ப மாட்டேன். உங்க அண்ணே கோபால கண்ணை மேல சத்தியம் பண்ணி கொடுத்த பார்வதி ஆட்டும் என்று சம்மதித்து, எங்க அண்ணே கோபால கண்ணை மேல சத்தியமா படியிழந்து முடிக்கும் வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் ஆணையிட்டு கொடுத்து ஆண்டவனும் பார்வதியும் இரேலும் உலகம் இல்லாம இறை இழந்து முடித்தார்கள். இறை இழந்து முடிக்க கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டு பார்வதிக்கு ரொம்ப நடந்து வந்த களைப்பு. அதனால கொஞ்ச நேரம் ஆலமரத்து அடியிலே போய் அமர்ந்திருப்போமே அப்படின்னு ஆலமரத்தின் அடியிலே சென்று அமர்ந்திருக்க, ஆலமரத்துக்கு கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டே இருந்தது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் என்ன இருக்கான் பாரு, டவுசர் போட்ட தம்பி, இவன மாதிரி ஒரு 10 வயசு இருக்கும் பாத்துக்கோ. அவன் மரத்துக்கு மேல இந்த ஆடு மாடுகளுக்கு கொலைகொப்பு வேணும்னு முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். அறிவில சிறந்த பிள்ளையில முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? அதனால விவரம் இல்லாம வெட்டுதான். முனிகொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டினாமன்னா டப்புன்னு ஒடிஞ்சு கீழே விழுந்துருவானே. இந்த விவரம் தெரியாம அவன் முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பு வெட்டுவதை பார்வதி பார்த்தா. ஐயையோ, சின்னஞ்சிறிய பாலகன் முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்ப விட்டுதான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான், தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகிடுவானே. ஆண்டவா, அதோ பாருங்க அந்த பையனை தெரியாம முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான், நீங்க போய் காப்பாத்துங்க. என்ன காப்பியாத்த போறியா? காப்பி தான் இடையில ஆத்தி கொடுக்காங்களே, அப்புறம் என்ன காப்பி ஆத்தணும்? சுகரே போட வேண்டாம், சீனி போட வேண்டாமோ? சீனி போடாமல நீர் போடுறது காப்பி இனிக்குமோ? கசக்கும், ரொம்ப இனிக்கணும். சூப்பரா இருக்கும், குடிச்சு பாரு. நீ மாவாட்டின மாதிரி தானே இருக்கும் காப்பி. இடது கைட்டு தான் பலமாறுவேன். அப்போ அந்த பாலகனை நீங்க போய் இப்பமே காப்பாத்துங்கன்னா. பார்வதி, என் கூட வரும்போது வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன், என்ன ஆச்சு? என்ன கண்ணுக்கு முன்னால ஒரு அநியாயம் நடக்கும்போது பாத்துக்கிட்டாயா இருக்க முடியும்? பார்க்க முடியாது. அந்த பிள்ளை கீழே விழ போறா, பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையுடைய வேதனை என்னன்னு. முட்டை விடுத கோழிக்கு தான் தெரியும் பிட்டி வலிக்கும். நீ ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா ஆப்பாயில் கொடுக்க உனக்கு தெரியுமா? நான் புல் பாயில் தான் போடுவேன். நான் புல் பாயில் போட்டாலும் அந்த முட்டை எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அதனால பிள்ளைய போய் நீங்க காப்பாத்துங்கன்னா. அப்ப சிவன் என்னால முடியாதம்மா, அவன் விதி எப்படி இருக்கும் அப்படியே நடக்கட்டும், வா நம்ம போவோம். ஆண்டவா, நீங்க பிள்ளைய காப்பாத்தல, உங்க பின்னால வரமாட்டேன். சரி, ஒண்ணு செய்வோம். அவன் எப்படி வெட்டு முடிந்து கீழே தான் விழ போறான், பிடிவாதத்துக்காக நான் காப்பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, அவன் கீழே விழும் போது என்ன பத்தா அம்மானு விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பத்தா அப்பானு விழுந்தா ஆண்டவே நான் போய் காப்பாத்துவேன். அப்போ 2 பேருமே பேசி முடித்தாங்க. பாலகன் வெட்டு முடிந்தான், கீழே வாரான். எப்படி வாரான்? பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. ஒடிஞ்சு கீழே மாற வாரான். ஏ பாவி,
உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பத்தா அம்மான் இருக்கலாம், சரி இல்லையே என்ன பத்தா அப்பான் இருக்கலாம். இந்த பத்திரகாளியை கூப்பிட்டு அந்த அம்மாளாவது போய் காப்பாத்திருப்பா. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அப்ப என்னதான் சொல்லியிருப்பான். அந்த அறியாத பாலகம் கொப்பு ஒடிச்சு கீழே விழும்போது சரி அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல, அப்ப அந்த அறியாத பிள்ளை என்ன சொல்லி கீழே விழுந்திருப்பான். நீங்க சரியா சொன்னா எங்க தாத்தா 100 ரூபாய் தருவாரு. 100 ரூபாயா? ஆமா, பரிசு இருக்கு. நான் கொடுக்கேன். எனக்கு என்ன இந்த ரூபாயை கொடுக்க போறேன். நீ கூட வீட்டுக்கு சும்மா போவ. அப்படியா? யாருனாலும் தெரிஞ்சாலும் சொல்லலாம். அம்மானு சொல்லல, அப்பானு சொல்லல, சரி வேற என்ன சொல்லி இருப்பான். கீழே விழும்போது ஈன்னு விழுந்துப்பானோ. யாரு உன் வீட்டுக்காரியை காப்பாத்த போற விழுந்தா. கீழே விழும்போது அடிபடும் போது அம்மானு சொல்ல முடியாது, அப்பான்னு சொல்ல முடியாது. ஆமா, அப்ப என்ன சொல்லிதான் சொல்லி விழுந்திருப்பான் அந்த பையன். சொல்லுங்க பாப்போம். யாருக்குமே தெரியலையோ. சொல்லுங்க பாப்போம். அவளை கவனமா கேட்டிருக்கீங்க, பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, அவங்க சரியா பதில சொல்லிட்டாங்க. ரூபாயை கொடு. 100 ரூபாய் சில்லறை கிடையாது, 500 ரூபாய்க்கு மாத்த முடியாது. அப்ப நான் தாரேன். நீ எப்படி கொடுப்ப? நான் அடுத்த வருஷம் வரும்போது கொண்டுகிட்டு வரேன். ஆமா, இல்ல உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க, ஊர்ல போய் போட்டு விடுவேன். அப்படியா? 100 ரூபாய்க்கு நாங்க அக்கவுண்ட் நம்பரை கொடுக்கோம் உங்களுக்கு. எங்களுக்கு தெரியாம எங்க அக்கவுண்ட் நீங்க பணத்தை எடுத்து போங்க. நீங்க 100 ரூபாய் கொடுப்பீன்னு அவங்க சொல்லல. அவங்களுடைய கவனம் வந்து கரெக்டா, அவங்க கவனமா செல்லுல கூட கதையை கேட்டிருக்காங்க. அதான் கணக்கு. அதனால பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேவனா. இவ்வளவு சத்தமா பயந்து போய் கீழே செத்தேன் விழுந்தா செத்துத்தானே போவான். அதான் சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். என்ன மேல ரோடா ஓட்டுக்கு வாயில ரோடா போடுவாங்க. இல்ல அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நான் 4 வழி சாலையை தான் பார்த்தேன். இன்னைக்கு பார்த்த பாருங்க, மேல ஒரே தண்டவாளம் மாதிரி போகுது, அதுல ஒரு வண்டி போகுது, ட்ரெயின். இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். ஆமா, அந்த அங்க போகுது. ட்ரெயினா? அது மெட்ரோ ட்ரெயின் தாத்தா. அப்படியா? இருந்தாலும் ஒரு அதிசயம் தான். ஆமா. அப்போ பாலகே செத்தேம்னு விழுந்தா செத்து போனான்னா அவனவன் வாழ்க்கை அவனவன் வாயிலன்னா நம்ம கல்லத்து கீழே விழுதோம்னு வைங்களே, எம்மான்னு சொல்லணும், இல்லை அப்பான்னு சொல்லணும். வயிறு வலிக்குன்னா எம்மா என் வயிறு வலிக்கே நான் செத்துருவனோன்னா அப்புறம் அதான் கிடைக்கும். அதனால என்னும் போல் வாழ்க்கை நம்ம மனசுல நல்லபடியா நினைச்சு நம்ம நல்லா இருப்போம். அப்போ இந்த பாலகை செத்தேன்னு விழுந்தான் செத்து போனாண்டி, வா நம்ம போவோம் அப்படி என்று சொல்லி ஆண்டவனும் பார்வதியும் ஆண்டவனும் பார்வதியும். சரி, இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில சொல்லிட்டீங்க. இன்னொரு கேள்வி இருக்கு, அதுக்கு எப்படி சொல்லுவீங்கன்னு பாப்போம். அந்த பாலக ஏன் அம்மான்னு சொல்லல, ஏன் அப்பான்னு சொல்லல? சொல்லுங்க பாப்போம். ஆண்டவன் சிவன் ஏன் இந்த பாலகனை காப்பாத்தல? அவர் ஒரு கடவுள் தானையா? கடவுள் நினைச்சிருந்தா காப்பாத்தி இருக்கலாம், ஆனா ஏன் காப்பாத்தல? எதற்காக? சொல்லுங்க பாப்போம். நல்ல கவனமா ரொம்ப யோசிச்சா தான் இதுக்கெல்லாம் சொல்ல முடியும். ஆளைப்பட்டு அப்படி சொல்லிடுவா பாரு. கடவுள் நினைச்சிருந்தா காப்பாத்தி இருக்கலாம். எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். உன்கிட்ட யார் கேட்டா? நான் சொல்லல. ஆண்டவை ஏன் காப்பாத்தலைன்னா, சரி இதுவரைக்கும் இந்த பாதையை நம்ம வந்தோம் போன இந்த ஆலமரமும் இல்ல, இந்த பையனும் இல்ல, திடீர்னு எனக்கு இப்படி ஒரு சூழ்ச்சியா தெரியுதுன்னு தன் ஞானத்தினால் அறிந்து பார்க்க, ஞானத்துல பார்க்கும்போது கண்ணபிரானுடைய லீலை என்று தெரிந்து கொண்டு சிவன் காப்பாற்ற முடியாதுன்னார். பார்வதிக்கு இந்த விவரம் தெரியாது. கண்ணனை பத்தி கடவுளுக்குத்தான் தெரியும், கடவுளை பத்தி கண்ணனுக்குத்தான் தெரியும். அதான் அறியும் சிவன் ஒண்ணு, அதை அறியாதவன் வாயில மண்ணுன்னு இருக்கான். நம்ம சாப்பிடுற அரிசியிலே அறிஞ்சவன் இருக்காங்க. அரிசி, அதனால அறியும் சிவனும் அதுல இருக்கிறார்கள். அரின்னு சொன்னா ஆண்டவன், ஆமா. சிறின்னு சொன்னா சிவன், சிறின்னு சொன்னா சிவன், அதனால தான் அரிசியில இருக்காங்கன்னு சொன்னேன். ஆமா. அரின்னு சொன்னா எம்பெருமாள், சிறின்னு சொன்னா சிவபெருமான். அப்படியாகவே இருக்கும்போது நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஆண்டவனும் பார்வதியும் அந்த நல்ல வேளையில் கைலாசம் போவோம் என்று கடந்து கொண்டு வாராரு. வருகிற வேளையில் அங்கே என்ன என்ன
நாகக்கண்ணி தவங்களை கண்டார். ஆண்டவா பரம்பொருளே, இந்த நாகம் ரெண்டு இப்படி தலைகீழ நின்று தவம் இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன வேணுமா? ஏன் தவம் இருக்கிறாங்க? உள்ள விவரத்தை சொல்லுங்க. அம்மா பார்வதி, 12 வருடமாகவே இருவேர்களுக்குமே ஒரு பிள்ளை கிடையாது. பிள்ளை வரத்துக்காக தாண்டி என்னை நினைத்து பெரிய தவம் இருக்கிறாங்க. ஆண்டவா, ஒரு குழந்தை வரத்துக்கா இப்படி ஒரு தவம் இருக்கணும்? பிள்ளை இல்லாத இருவேர்களுக்கும் நீங்க இப்பவே கண்டிப்பா குழந்தை வரத்தை கொடுக்கணும். ஏய் பார்வதி, பிள்ளை வரம்னா சாதாரணப்பட்ட வரம் இல்ல, சும்மா நினைச்ச உடனே கொடுக்க முடியாது. அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்கு பார்த்தா தான் கொடுக்க முடியும். அப்படியானால் கணக்கை பார்த்து நீங்கள் கை குழந்தை கொடுங்கள் என்று அந்த பார்வதா தேவி சொன்ன போது சீராக கணக்கெழுதும் சித்திர உத்திரனை நாரை வரவழைத்து அந்த நாகராஜ நாகக்கண்ணையின் கணக்கை பார்க்க போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜமான் வேடவனாதான் பிறந்து 8 மாத சூழ்மான் அப்பாலையை நிறுத்தார் அதன் உயிரமாய்த்தது மானை கொண்ட தோசத்தால் மலரை ஒன்று கிடையாது நாகக்கண்ணி பெண்கொடி போன ஒரு சென்மத்தில் மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள் மருந்த கொடுத்தது அதுவ கலைத்தது மருந்த கொடுத்தது பாடகத்தை கண்டா உருவ கலைத்திருக்க கருவழித்த இருவருக்கும் கருவழித்த ஒரு கை குழந்தை கைலாசம் போவோம். என்ன மாதிரி ஒரு பெண்ணும் தவம் இருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூடவா மனசு இறங்கல? பெண்ணை கண்டா பேயும் மனம் இறங்கும்னு சொல்லுவாங்க, உனக்கு கொஞ்சம் கூட இறங்கவில்லையா? ஆண்டவா சாமி கல்லாய உமரது கல்லாய உமரது கடைகள இறங்கலையா? இருப்பாய உமரது இருப்பாய எல்லளவு இறங்கலையோ? குழந்தை கொடுக்கவில்லையானா உங்க கூட நான் வர மாட்டேன். என்னைக்கு உங்களை எதிர்பார்த்து பாத பூஜை முடிப்பேன், பணிவிடைய செய்வேன். இனி உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி என்ற ஆதிசக்தி சொன்ன போது நீ எவ்வளவுதான் சொன்னாலும் என்னால குழந்தை வரமே கொடுக்க முடியாது பார்வதி. வா நம்ம கைலாசம் போவர்னார். பார்வதா தேவி பார்த்தா இனி நாமல் இவரை இப்படியே விடக்கூடாது. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் கண்டிப்பாக குழந்தை கொடுக்க வேணும் என்று அந்த ஆலமரத்தை சின்ன பையனை காப்பாத்து சொன்ன இவர் காப்பாத்தல. இன்னைக்கு இவர்களுக்கு கண்டிப்பா பிள்ளை வரத்தை கொடுத்து விட்டு தான் நம்ம கைலாசம் போறோம். என்ற அங்கார கோபம் கொண்ட ஆதிசக்தி என்ன சொல்கிறா தெரியுமா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவான், நீங்க இப்ப கொடுத்தாவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுத்தாவிட்டேன், பார்வதியா நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுத்தாவிட்டா கடவுள் நீங்க சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன்.
அப்படி வரம் கொடுக்க போறேன் என்று சொன்னதனால பிள்ளை இல்லா இருவருக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவா, ஒரு நாகத்தின் வயத்திலே பார்வதி நான் கருவாய் சனிக்க சட்டம் கிடையாது. கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் கிடையாது. மாற்று வரங்களை தந்தால் மட்டுமே நான் பிள்ளையாய் போய் பிறக்க முடியும் ஐயா. எல்லா தெய்வங்களும் வயிற்றிலே பிறந்தது உண்டு. இந்து தெய்வங்கள் எந்த தேவதையாவது கருவுற்று பிறந்த சரித்திரம் உண்டா? கிடையாது, கிடையாது. முருகப்பெருமான் அவதரித்தார். எப்படி? அதாவது சிவனுடைய வச்சு கண்ணிலே பிறந்தார். சரி. அதாவது சரவண பொய்கையிலே வளர்ந்தார். சரவண பொய்கையிலே ஆடு பொறிகளாக பிறந்து ஆடு முகமாக போய் அவதரித்தார். அதே மாதிரி பைரவர் பிறந்தார். எப்படி பிறந்தார்? பைரவர் வந்து சிவனுடைய அம்சத்திலே அதாவது அந்த பாறையில் பிறந்தார். சிவனுடைய அம்சத்திலே பிறந்தார். அதனால கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமாகாத ஆண்டவா எனக்கு மாற்று வரங்களை தாரும் என்று சொல்ல, அப்படியானால் ஆடி கையிலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் அவங்க 2 பேரையுமே நீ பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீயே கை குழந்தையா பிறக்கணும் போவென்று வரம் கொடுத்து பார்வதி அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுக்க அவர் அரண்மனையிலே கொண்டு வந்து மேலவாசல் கோட்டையிலே வட்ட வடிவமாக அடுக்கி தன்னுடைய நாக உடலை சுத்தி அவங்க படத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் இப்படியாக தவம் இருந்து வரும்போது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்திலே யார் யாரெல்லாம் அந்த அவதாரம் செய்ய போறா சாமினா பேத்தட்டா நாளையில தாய நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த அமிர்த 8 கலசத்தில எம்மா கலசத்தில அங்கே யாரெல்லாம் வந்து பிறக்க போறா உனக்கு நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த நாகலோக பட்டேரத்தில் தாய முதல எழுதி கலசத்தில எம்மா கலசத்தில எங்க பத்திர காளி அம்மா
என் மாரியம்மா அவ சித்தாத்தா கரையடியில கரையடியில சின்ன பெண்ணா வந்தாளா அவ பாலாத்து தண்ணிக்குள்ள என் பத்தீர என் காளியம்மா அவ பச்சை பெண்ணா என் வந்த வேளா அவ கங்கையாத்து தண்ணிக்குள்ள என் கன்னி பெண்ணா என் வந்த வேளா நீ வைகையாத்து தண்ணிக்குள்ள காளியம்மா வயசு பெண்ணா வந்த வேளா ஓடியா அவ பட்டு போல நான் அழகா என் பத்தீர என் தாலி சித்தா பவளம் போல என் பல்லழகா அவ காப்பு விட்டா வளையலிட்டா என் கண்ணாடி என் வளையலிட்டா அவ காப்பு ரெண்டும் கலகலங்க கலகலங்க கைவளையல் ஓசையிட அவ கும்பத்தை தலையில் வைப்பா என் கோடி பேருக்கு என் வரம் கொடுப்பா அவ வேப்பிலைய என் கையில் எடுப்பா அவ வேதனைய என் தீர்த்து வைப்பா கப்பனையும் பிறந்திடுமா என் கண்ணாரோட என் உலகடியில அவ கப்பனையும் என் பிறந்த போது